ஹாய் வில்லேஜின்ட்ரோவின் அன்பான அழகான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கத்தரி பதியம். அதாவது கத்தரி பதியம் வந்து இப்போ நாங்கள் வந்து பாவி வச்சுருக்கோம். இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ இதை வந்து நாங்கள் ஆரம்பத்துலேருந்து நாங்கள் வந்து எப்படி வந்து இந்த கண்ணை வந்து நாங்கள் வந்து நடவு செய்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து நான் வந்து சுருக்கமாக நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோங்க. ஏன்னா வந்து ஒரு கத்தரி செடி வந்து நட்ட உடனே வந்து எல்லாத்துக்குமே தெரியும் வந்து 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் தான் அந்த கத்திரிக்காய் வந்து காய்க்கும். ஆனால் எங்கள் முறைப்படி நாங்கள் வந்து பண்ணணும் அப்படின்னா வந்து ஒரு வருடம் முழுவதுமே நமக்கு வந்து அதிகமான காய்கள் வந்து அறுக்கலாம், அதிகமான வருமானமும் நம்ம இதில் வந்து பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோ வந்து போடுறேன். முழுக்க முழுக்க இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து எங்கள் அப்பாவோட விவசாயம், எங்கள் அப்பா வீட்டு விவசாயம். எங்கள் அப்பா வந்து இந்த கத்தரி மிளகாய் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷமா இதை வந்து பயிரிட்டு இருக்காங்க. அதுல இருந்து அதிகமான வருமானமும் வந்து ஈட்டிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எங்களுடைய வசதி வாய்ப்பை வந்து பெருக்கி கொடுத்தது அப்படின்னா வந்து இந்த கத்திரி தாங்க. கத்திரி பிளஸ் மிளகாய் தாங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நாங்கள் வந்து கத்திரி வச்சிருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து மிளகாய் வச்சிருந்தோம். அதை பத்தி நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி, இதை வந்து நல்லா தெளிவாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து போடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொள்ளை வந்து உழுது கிடக்கும். அதாவது 1 or 2 டைம்ஸ் நம்ம வந்து நல்லா வந்து உழுது போட்டோம்னா அப்படின்னா களைப்பில்கள் வந்து நமக்கு வந்து அதிகமாக வராது. அதுக்கப்புறம் ஏற்கனவே இதில் வந்து ஒரு தரம் குப்பை போட்டு தான் வந்து உழுதுருக்காங்க. ஏன்னா அடி ஒரு நமக்கு போட்டால் தான் அந்த கண்ணு வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாய்க்கால் மூலமாக எடுத்து இடையில வந்து இதை நாங்கள் வந்து பாத்தி அப்படின்னு சொல்லுவோம், கண்ணி அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து மண்வெட்டி வச்சு அவங்க வந்து வெட்டியிருக்காங்க. இதை வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியலை. அதனால தான் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொள்ளை ஃபுல்லாகவே வந்து அந்த வரப்பெல்லாம் எடுத்து கட்டிட்டு தாழ்வாய்க்காய் எடுத்துட்டு சென்டரில் உள்ள அந்த வாய்க்கால்லாம் எடுத்ததுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி பாத்திக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த குறிப்பிட்ட கண் வந்து அடங்குற மாதிரி வந்து ஒரு 4 அல்லது 5 அந்த அளவுக்கு வந்து அந்த மண்வெட்டி வச்சு அவங்க வந்து வெட்டி வச்சிருக்காங்க. இது வந்து ஆதி காலத்து முறைப்படி தான். ஆனால் அதிகமான நமக்கு வந்து கத்திரிக்காயில் வந்து அதிகமான வருவாய் வந்து ஈட்டிக்கலாம் இந்த முறைப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து உரங்க கொஞ்சம் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. நம்ம வந்து அடிவரம் நம்ம வந்து போடணும். எப்போதுமே வந்து அடிவரம் போட்டால் தான் நமக்கு வந்து நல்லா வந்து அந்த கண் வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உழுதுட்டு ஃபர்ஸ்ட்டு குப்பையை விரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்தியெல்லாம் கட்டினதுக்கப்புறம் அந்த குழிக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழிக்குள்ள தான் நம்ம வந்து உரம் போடணும். எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து போடக்கூடாது. உரம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழிக்குள்ள வந்து உரம் போட்டதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த வாய்க்காய் இருக்கு இல்லையா, அதில் வந்து தண்ணி வர வச்சு அதுலேருந்து ஒரு சின்னதாக பாருங்கள் ஒரு பிளேட் ஒரு தட்டு போல் இருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து பனிக்கிடணும். ஃபுல்லாகவே வந்து தண்ணியை நம்ம பனிக்கிடனா ஒரு குறிப்பிட்ட ஈரப்பதம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த கத்திரிக்காய் நான் வந்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருப்பேன் என்ன விதை அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து சூப்பரான ரகங்க. இது வந்து சூப்பரான காய் வந்து நமக்கு கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய ஒரு ரகம். இது வந்து எங்கள் அப்பா தேடி தேடி வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து நாங்களாவே ஓனாக வந்து இந்த பதியம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஃபுல்லாகவே வந்து பறிச்சிட்டு இருக்காங்க. இதை பறிச்சிட்டு நமக்கு வந்து கண் ஊன்றதாங்க. இனி இப்போ வந்து தண்ணி வந்து பணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ தண்ணி பணுக்குன உடனே வந்து ஊடலாம். ஏன்னா வந்து நம்ம பாய்ச்சி தண்ணி கிடையாது, இது பணுக்கு தண்ணி அப்படிங்கிறதுனால வந்து கொஞ்சம் அரை ஈரப்பதம் இருக்கும். அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து கண் வைக்கிறதுக்கு. பாருங்கள், ஒரு விரல் தோண்டி அந்த கண்ணு ஒரு கண்ணு மட்டும்தான் நடுறாங்க, 2 கண்ணுலாம் வைக்கல. கண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குட்டையாக தான் இருக்கும். நமக்கு வந்து குட்டையாக இருக்கக்கூடிய கண்ணு தான் வந்து அதிகமான காய் நமக்கு வந்து காய்க்கும். பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு விரல் அவங்க சென்டர் விரல் இருக்குல்லே, அந்த விரலில் ஒரு நமக்கு வந்து அதை நோண்டிட்டு அந்த மண் உள்ளக்க விட்டு நோண்டிட்டு அந்த கண்ணை வச்சுட்டு அப்படியே அழுத்தி விட்டுறாங்க. அவ்வளவுதான். இது பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்களாம் நினைப்பீங்க இது எப்படி தண்ணி பாய பாய அதை வந்து வெளியே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வந்து தண்ணீர் வந்து பாய்ச்சி தண்ணி கிடையாது, நமக்கு பணுக்கு தண்ணி தான் நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு வந்து கண்ணு வந்து சாயாது. சட்டுன்னு வந்து ஒரு 2 நாள் 3 நாளில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சட்டுன்னு நிமிண்டு இருந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுதாங்க வந்து எங்களுக்கு வந்து பெஸ்ட்டு. நம்ம வந்து அப்பையிலேருந்து வந்து எங்கள் அப்பா வந்து இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா வந்து இந்த தண்ணியை வந்து பணுக்கிறதுக்காக சிரமப்பட்டு ஆட்கள் கிடைக்காம நம்மளே வந்து சிரமப்பட்டு இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஒரு பாத்தியாக கட்டிட்டு ஸ்ட்ரைட்டாகவே தண்ணி விட்டுறாங்க. தண்ணி விட்ட உடனே என்ன ஆயிடுது, அந்த கண்ணெல்லாம் வந்து சாஞ்சிருது, நமக்கு வந்து செழிப்பாக வளராது. இது வந்து அப்பையிலேருந்து உள்ள முறை. எங்கள் வீட்டில் வந்து இது வந்து சின்ன தோட்டம் தான். ஆனால் இதை விட அதிகமான தோட்டங்கள்லாம் வந்து வச்சாலுமே நம்ம வந்து முறைப்படி பண்ணினாதான் காய் காய்க்கும், நல்லா காய் வருமானம் ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வந்து சிரமமே இல்லாமல் ஆள் விட்டு தான் பண்ணிட்டு இருப்போம் நாங்கள் எப்போதுமே.
இது வந்து நமக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டானது. அந்த ஒரு விரல் எடுத்துட்டு அந்த கண்ணு வச்சு மூடுறது அவ்வளோதான். ஆனா அந்த இலையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கத்தரி செடி வந்து பூச்சியா தான் இருக்கும் அந்த கத்தரி கண்ணெல்லாம். ஆனா வந்து நான் வந்து அடுத்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா நான் வந்து போடுவேன். இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு வந்து எப்படி செழிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண்டிப்பா நான் அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போடுவேன். இது வந்து புது விவசாயிகள் வந்து யாராவது விவசாயம் செய்றீங்க அப்படின்னா வந்து எங்க முறைப்படி நீங்க வந்து ஒன் டைம் நீங்க வந்து செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அதிகமான காய் வந்து உங்களுக்கு அந்த கத்தரி செடியிலேருந்து காய்க்கலாம். ப்ளஸ் அதோட வந்து 1 வருடம் வரைக்கும் நமக்கு வந்து இந்த காய் வந்து நமக்கு வந்து அந்த காய்ப்பை நம்ம வந்து கொண்டுக்கிட்டே வரலாம் அப்படிங்கிறதான் வந்து எங்களுடைய கணிப்பு. இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்ணு வச்சதுக்கப்புறம் இது வந்து ஏற்கனவே கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து தண்ணி பணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஒரு தோட்டம் ஃபுல்லாகவே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஈவினிங் வச்சிங்க அப்படின்னா வந்து மறுநாள் காலையில் நமக்கு வந்து தண்ணி பணுக்கலாம். அந்த நைட்டு அந்த ஈரப்பதம் அந்த பனிப்பதத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வந்து நமக்கு வந்து நல்லாவாக வந்து சூப்பராக வந்து அது அப்படியே செழிப்பாக தான் இருக்கும். சப்போஸ் அது வந்து சாஞ்சி விழுந்துடாது அந்த கண்ணை. இப்போ ஃபுல்லாகவே வந்து வச்சிட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா நான் மறுநாள் எடுத்தேன். மறுநாள் எடுக்கும்போது பாருங்கள் அந்த கண்ணு வந்து நமக்கு சாயவே சாயாது. இந்த நம்பிக்கையோடு நமக்கு வந்து செய்யலாம். பட் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். மற்ற எல்லாரும் வந்து இது கத்திரி எப்படின்னு வந்து நடவுப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இது மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது விவசாயிகள் யாராவது விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அடி உரமாக நம்ம வந்து குப்பை வந்து கண்டிப்பாக போடணும். குப்பை நமக்கு வந்து போட்டால் மட்டும்தான் வந்து அதாவது மாட்டு சாணம் குப்பை அல்லது ஆட்டு சாணம் குப்பை நமக்கு வந்து போட்டால் தான் வந்து கண்டிப்பாக அந்த 1 வருடம் முழுவதுக்கும் நமக்கு வந்து அதிகமான காய் வந்து ஆரம்பத்தில் எப்படி காய் காய்க்குதோ அதே அளவுக்கு காய் வந்து நம்மளால் வந்து அறுக்க முடியும். ப்ளஸ் அதோட நான் வந்து இந்த குழி நான் வந்துட்டு உரம் போட சொன்னேன். கண்டிப்பாக வந்து சல்ஃபேட் வாங்கி போட்டு பாருங்கள். இது வந்து அவ்வளோவா நமக்கு வந்து பாதிக்காது அந்த கண்ணை. நம்ம கண்ணை வந்து செழிப்பாக வளர வைக்கிறதுக்காக தூண்டக்கூடிய உரங்கள் மட்டும்தாங்க இது. இதை போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கண் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடையும். ஏன்னா ஆரம்பத்திலே வந்து அந்த கண் வந்து செழிப்பாக இருந்தால் மட்டும்தாங்க நமக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கண்ணிலேருந்து நமக்கு வந்து நிறையா காய் வந்து காய்க்கிறதுக்கான வழிவகுக்கும். நம்ம ஃபஸ்ட்லேயே நம்ம ஒழுங்காக பார்க்காம நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த செடி வந்து வீணாக தான் போயிடும். நமக்கு வந்து காய் வந்து காய்க்க முடியாது. ஸோ அது வந்து நமக்கு வந்து நஷ்டத்தை தான் வந்து ஏற்படுத்தும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து இந்த விவசாயத்தை பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் விவசாய வீடியோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை வந்து கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.